உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு வேணும்னா ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பாடங்களை உங்களுக்கு நினைவூட்டுறது மூலமாகவே உங்களோட வாழ்க்கையே மாற்ற முடியும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 பாடத்தை சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் ராபின் ஷர்மா எழுதின ஹூ வில் கிரை வென் யூ டை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட 50 முக்கியமான பாடங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே இந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிட்ட 50 பாடங்களை நான் வேற ஒரு காணொலியில் பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோவில் இன்னும் முக்கியமான 50 பாடங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு பாடம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே ரொம்ப பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த உலகத்திலே ஒரு காஸ்ட்லியான காரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த காரை வாங்கின உடனே அதுக்கு எப்படிப்பட்ட ஃபியூவலை போடுவீங்க? அதுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆயிலை போடுவீங்களா? இல்லை அடுப்பு எரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயில் அதில் பயன்படுத்துவீங்களா? கண்டிப்பாக இந்த உலகத்துலேயே எது காஸ்ட்லியான ஃபியூலாக இருக்கோ, எது இன்ஜினை பாதிக்காதோ அப்படிப்பட்ட ஒரு ஆயிலை வாங்கி தானே யூஸ் பண்ணுவீங்க. அப்போது அதை விட காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய நம்மளோட உடம்புக்கு எப்படிப்பட்ட ஃபியூலை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களோட உணவை பார்த்து தேர்ந்தெடுக்கிறத விட மிகப்பெரிய அட்வைஸை இந்த உலகத்தில் யாராலையுமே கொடுக்க முடியாது. உங்கள் உடம்பு ஒரு மிகப்பெரிய காராக இருந்தால் எப்படிப்பட்ட ஃபியூலை போடுவீங்களோ அதே மாதிரி யோசித்து ஒவ்வொரு உணவையும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான காரணம் கண்டிப்பாக நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கலாம். உங்களுக்கு மென்டல் ரீதியான சில பிரச்சனை இருக்குது. எனக்கு மூட் சரியில்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவாக கூட இருக்கலாம். உங்களை நீங்கள் மதிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் தெளிவான ஒரு சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது. சரியான உணவை சாப்பிட்றத விட ஒரு மிகப்பெரிய டிசிப்ளினை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. மிகப்பெரிய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை உங்களுக்கு நீங்கள் காட்டிக்க முடியாது. உங்களுக்கு எப்போவுமே டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் ஆகுது, எப்போவுமே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னோடய சிந்தனை அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்குது, என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை படிக்க முடியல, ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு அட்வைஸ் இந்த ஆத்தர் சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது போயிடும். அது என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஃபோன் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனை நீங்கள் ஒரு கீபேட் ஃபோனாக மாற்றிடணும், இப்படி ஏதாவது சொல்லியிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்கிறார். உங்களோட வீட்டை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வீட்டை முழுமையாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கட்டாயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு சுத்தமான சிந்தனை ஒரு அசுத்தமான என்விரான்மெண்ட்டில் உருவாக போகிறதே கிடையாது. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு குப்பையாக இருக்குது, இல்லை டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆர்கனைஸ்டு தாட் அப்படின்றது வராது. நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட சிந்தனை தான் உங்களுக்கு வரும். உங்களை சுற்றி எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருந்தால் ஆர்கனைஸ்டு தாட்ஸ் உங்களுக்கு வரும். உங்களை சுற்றி எல்லாமே ஒரு சுத்தமாக இருக்குன்னா ஒரு சுத்தமான சிந்தனைன்றது உங்களுக்கு வரும். உங்களால் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப மூட் ஆஃபாக இருக்குது, என்னோடய சிந்தனை இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்குது, ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக உங்கள் வீட்டை மட்டும் சுத்தம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாமே சரியாகும். உங்களுக்கு திங்கிங்கில் ஒரு க்ரியேட்டிவிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும், ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்னொரு அட்வைஸே இவர் சொல்கிறார். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே மரங்கள் நிறைந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த இடத்துல தொடர்ந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மரங்கள் நிறைந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நடக்க முடிஞ்சதுன்னா கட்டாயம் மிகப்பெரிய படைப்பாற்றல் உங்களுக்குள்ளே வரும். ஃபிசிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸை நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க, எமோஷனலாகவும் பல சேஞ்சஸை பார்ப்பீங்க, ஸ்பிரிச்சுவலாக சில சேஞ்சஸை பார்ப்பீங்க. எப்போ தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகிற பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்களோ உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட கரியர் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எப்படி உங்களோட கரியர்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் நடந்து போகிறதுனால ஒரு முன்னேற்றம் வரும்? எப்போ நீங்கள் நடந்து போகிறீங்களோ உங்களோட திங்கிங் கிளியர் ஆகும், உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல வேலையை தெளிவாக முடிவெடுத்து செய்வீங்க. அது கட்டாயம் கரியரில் வளர்ச்சியை கொடுக்கும். இது எல்லாம் சரியாக இருக்கிறப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான செயலை உங்களால் செய்ய முடியும்னா அது அடுத்தவங்களோட தோல்வி மூலமாகவும் அடுத்தவங்களோட அனுபவம் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கைக்கான பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறது.
நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய பாடம் கிடைக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஏதோ ஒரு தோல்வியை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு அனுபவத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அது ஏதாவது ஒரு சின்ன வழியவாது நமக்கு கொடுக்குது. எல்லா பாடத்தையும் நானாக அடிபட்டு தான் கற்றுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அடுத்தவங்களோட தோல்வியில் இருந்தோம், அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தோம், அடுத்தவங்க வாழ்க்கையை படித்தோம், அவங்களோட அனுபவத்தை கேட்டோம், அதிலிருந்து ஒரு பாடத்தை என்னால் கற்றுக்க முடியும்னா அதுதான் இருக்கிறதுலே புத்திசாலித்தனம். அப்படி ஒரு நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு கோச். உங்கள் லைஃப்பில் ஒரு கோச்சை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கணும். அந்த கோச் உண்மையாகவே ஒரு கோச்சாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு புத்தகமாக கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நபரை நீங்கள் தொடர்ந்து ஒரு புத்தகத்தில் படிக்கிறதா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கோச் கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஒரு கோச் எப்படி இருக்கணும்? உங்களால் கேட்க முடியாத உண்மைகளை அவர் உங்களுக்கு சொல்லணும். கேட்டால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத விஷயத்தை அவர் பார்த்துருக்கணும். இது ரெண்டுத்து மூலமாகவும் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு ஆசைப்படக்கூடிய விஷயத்தை, உங்களால் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அவர் உங்களை அடைய வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கோச் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கோச்சுக்கு நான் ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்றதுக்காக அது ஒரு பெரிய செலவுன்னு பார்க்காதீங்க, பணத்தை வீணடிக்கிறது அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த கோச்சுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர்லேருந்து உங்களை காப்பாற்றும். கோச்சுக்கு நான் பணம் கொடுக்குறதுனா ஒரு ஃபிசிக்கலான கோச்சை மட்டும் நான் சொல்லலை, ஒரு புத்தகத்தை வாங்குறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு டிவி ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பேட்டரியை கழட்டி திரும்ப போடுவீங்க. ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒயரை சுவிட்ச்லேருந்து பிடுங்கிட்டு திரும்ப ப்ளக் பண்ணி சுவிட்சை போடுவீங்க, அது ஒர்க் ஆகும். இதை நீங்கள் லைஃப்பில் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க? எல்லா அப்ளையன்ஸுக்கும் இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. வேலை செய்யலையா, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, வேலை செஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உங்கள் உடம்புக்கு என்றைக்காவது அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? சில சமயம் உடம்பு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சக்தி இல்லாத மாதிரி தோணும், இல்லை மைண்ட் அளவில் ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி தோணும், ஏதோ ஒரு இடத்துல பிடிமானம் இல்லாத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் எப்போயாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒரு சின்ன வெக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்களா? ஒரு சின்ன ஓய்வு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் ஓய்வு எடுத்திருக்கீங்களா? எப்போ வாழ்க்கை உடைஞ்சு போகுதோ, எப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அப்போ தான் ஓய்வுன்ற விஷயத்தை நம்ம மறக்கிறோம். லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு ஓய்வு தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்த நேரத்தில் தான் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறோம், நிறைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம். உண்மையாக அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு ஓய்வு தேவை. ஒரு லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா பல நேரத்தில் பிரச்சனை இருக்கிறது கிடையாது, நம்ம ஓய்வு எடுக்காதனால டயர்டாகி ஒரு சாதாரண சுச்சுவேஷனை தான் பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு சின்ன பிரச்சனையை ரொம்ப பெரிய பிரச்சனையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா ஒரு சின்ன ஓய்வு தான், ஒரு புத்துணர்ச்சி தான், நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்கிறது தான். அதை மட்டும் செஞ்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனைன்னு பார்த்தது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது, இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக அது கட்டாயம் இருக்காது. அப்பப்போ சின்ன சின்ன ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, வெக்கேஷன் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்கோங்க. எனக்கு கட்டாயம் ஓய்வு தேவைன்ற ஒரு சூழல் வரணும்னு நீங்கள் காத்திருக்காம எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஒரு ஓய்வு எடுத்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு ஓய்வு தேவை அப்படின்ற சூழலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்பப்போ உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்க மறந்துடக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்கிறாரு, உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அடுத்தவங்களுக்கு சேவை செய்கிறதுல உங்களை நீங்கள் தொலைச்சாதான் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம எல்லாரும் போய் ஏதோ ஒரு சேவை செய்யணுன்றதுக்காக மட்டுமே இவர் சொல்லலை. இங்கே ஒரு முக்கியமான சைக்காலஜி அப்படின்றது இருக்குது. நம்ம எப்போ ஒரு சேவை செய்ய போகிறோமோ அங்கே தான் உண்மையாக நம்ம யாருன்றதை நம்ம கண்டுபிடிப்போம், நம்மள்ட்ட என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம பல நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை பார்க்குறதே கிடையாது, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்ச நபர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதே கிடையாது, நினச்சி பார்க்குறதே கிடையாது. எந்நேரமும் நம்மள்ட்ட என்ன இல்லையோ அதை பற்றி மட்டும்தான் சிந்திப்போம். இது நம்மளோட குறைபாடு கிடையாது, நம்மளோட மூளையே அப்படி தான் டிசைன் ஆகிருக்கு. இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சாதான் அதை நோக்கி நம்ம போவோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத யோசித்து பார்க்கணும், எவ்வளவு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது தான் நம்ம யாருன்றதை நம்ம புரிஞ்சுப்போம், லைஃப்பும் கொஞ்சம் அமைதியாக போகும். அதுக்கு இருக்கிறதுலையே சிறந்த வழி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அது பார்க்குறது ரொம்ப கடினமான விஷயந்தான். அப்போது இதை செய்கிறதுக்கு சுலபமான வழி என்னென்னா இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய போகிறது தான். இல்லாத மனிதர்களை தேடி போய் அவங்களுக்காக நீங்கள் உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இல்லாத மனிதர்களோட வாழ்க்கையை அப்பப்போ நீங்கள் பார்க்குறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குன்றதை புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதோ இல்லாத மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதோ அவங்களுக்கானதே கிடையாது, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்ச வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான்.
மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுலையே சிறந்த வழி இல்லாத நபர்களுக்கு சேவை செய்கிறதுல உங்களை நீங்கள் காணாடிக்கிறது தான். யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களோடு இருக்கீங்களோ அவ்வளவு செல்வம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதற்காக நம்ம ஒரு முக்கியமான தவறான விஷயத்தை செஞ்சிடவே கூடாது. நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இவங்க நம்ம கூட இருந்தால் சரியாக இருக்குமா, இல்லை அவங்க நம்ம கூட இருந்தால் சரியாக இருக்குமா, 3 பேர் இருக்காங்களே இவங்களை யாரை நம்ம நண்பராக வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அந்த 5 நண்பர்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும்னா இங்கே இருக்கிறதுல எந்த 5 பேர் நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், திட்டமிடுறோம், அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். 5 நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அவங்க பேசிக்காக கொஞ்சம் அன்பானவங்களாக இருக்கணும். அதை தாண்டி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருக்கணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கார். ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், பெரிய சாதனையாக பண்ணியிருக்கார். இன்னொருத்தவர் சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்கள் மீது அக்கறையாக இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து சாதிப்போன்னு சொல்கிறார். இங்கே உடனடியாக யார்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கூடாது. யார் நம்ம மீது அக்கறையாக இருக்காங்க, யார் நம்மளை வாழ்க்கையில் வளர்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அந்த வகையில் 2வது நபரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இங்கே பல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஜென்யூன் கனெக்ஷன் தானாகவே அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் அமையும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதரை பார்க்குறீங்க, அவர் கூட பழகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக்கலாமே, ஒரு முறையாவது அவரை நம்ம சந்திக்கணும், அவர் கூட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் 6 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை கூட எடுத்துக்கோங்க, அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் 6 பேர் தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் அப்படின்னு 6 பேரை நீங்கள் ஒரு சங்கிலியில் பிடிச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் அடைய முடியும். அது டொனால்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் கூட. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். ஒரு 7 செயின் தான் உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதருக்கும் நடுவில் இருக்கும். அப்போது நீங்கள் பேசணும்னு நினைக்கிற, பழகணும்னு நினைக்கிற அந்த மனிதர் கூட நீங்கள் பேசுகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அவரை தேடி போகணும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கட்டாயம் அவர் கூட நீங்கள் பேச முடியும், அவர்கிட்டேருந்து பாடத்தை கற்றுக்க முடியும். இங்கே நான் ஏதோ ஒரு ஃபேண்டம்காக இதை சொல்லலை. நீங்கள் உண்மையாக ஜென்யூனாக ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் சில அனுபவத்தை அடையிறதுக்காகவும் சில பேரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் முடியும்னு சொல்கிறேன். பிளேட்டோ சொல்கிறாரு, இசை அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆன்மாவையும், நம்மளோட மனதுக்கு ஒரு சிறகையும், நம்மளோட கற்பனைக்கு பறக்கும் சக்தியையும், அனைத்துக்கும் வாழ்க்கையையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். இசைன்ற ஒரு விஷயம் பல வகையில் உங்களோட சைக்காலஜி கூட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஆதி காலத்திலேருந்து எல்லா ட்ரைப்லேயும் இந்த இசைன்றது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்திருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இசைன்றது இருக்கும். வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்தால் இசை மூலமாக தான் நடனம் ஆடுறாங்க, இசையை கேட்டுக்கிட்டு தான் ஓய்வு எடுக்கிறாங்க, இசையை கேட்டுக்கிட்டு தான் அவங்க இளைப்பாறி இருக்காங்க. ஒரு மரணம் ஏற்பட்டால் கூட அங்கே ஒரு இசையை பயன்படுத்தியிருக்காங்க. வாழ்க்கை இசையோட பின்னி பிணைந்ததாக இருக்குது. அதனால தான் இசையை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான உணர்வுன்றது ஏற்படுது. இசையால் அனைத்து விதமான உணர்வையும் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்க முடியும். அப்போ இங்கே ராபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, சில வகையான பிளேலிஸ்ட்டை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறார். சிம்பிளான அட்வைஸை சொல்கிறார். ஒரு எனர்ஜி தரக்கூடிய பிளேலிஸ்ட்டை வச்சுக்கோங்க, இன்ஸ்பிரேஷனுக்கு சில பிளேலிஸ்ட்டை வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை வச்சுக்கோங்க. இப்படி வாழ்க்கையில் பாசிட்டிவான எமோஷன் வரதுக்கான சில பிளேலிஸ்ட்டை வச்சுக்கோங்க. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டை கேளுங்க. அப்படி கேட்குறது மூலமாகவே ஒரு பாசிட்டிவ் எமோஷனை நீங்கள் வளர்த்துக்க முடியும், ஒரு பாசிட்டிவிட்டியை லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும். நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் எப்பயாவது நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது இங்கேருந்து கடந்து போய் எப்படி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறது, எப்படி பாசிட்டிவிட்டியை நோக்கி போகிறது, நேர்மறையான எண்ணத்தை இப்போ நான் எப்படி கொண்டு வரது அப்படின்னு நமக்கு தெரியறதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுது. அந்த நேரத்தில் இந்த எதிர்மறையை கடந்து ஒரு நேர்மறைக்கு போகணுன்னா இசை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்போது இந்த பிளேலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து கேட்க ஆரம்பிங்க. இன்னொரு எளிமையான அட்வைஸை சொல்கிறார். இப்போ ஒரு கற்பனையை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 60-70 வயது ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் எப்படிப்பட்ட சாதனையை பண்ணதா நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறீங்க, அதை உட்காந்து எழுதுங்க. அதாவது 70 வயதில் இந்த உலகம் என்னை எப்படி பார்த்துருக்கோம், நான் எப்படிப்பட்ட சாதனையை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் உட்காந்து எழுத சொல்கிறார். அப்படிப்பட்ட சாதனையை செய்யணுன்னா இப்போ நான் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட சாதனையை செய்யணுன்னா இப்போ நான் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, ஒரு விதமான மனிதனாக மாறணும்னு நினைப்பீங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படிப்பட்ட மனிதனாக என்னை மாற்றுமான்றது மட்டும்தான் இங்கே கேள்வியே. நீங்கள் எப்படி வேணால் ஆசைப்படுங்க, பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுங்க, இல்லை
குடும்பத்தோடு நான் வாழக்கூடிய ஒரு மனிதனாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. எதுவாக வேணாலும் அது இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அப்படிப்பட்ட மனிதனாக உங்களை மாற்றுதா அப்படின்றது தான் கேள்வி. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாதனையை மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட சாதனையை உங்களுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து கனவு காண்றீங்களோ அப்படிப்பட்ட செயலை தான் செய்யணும் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட செயலை செய்கிறீங்களா? அப்படிப்பட்ட விஷயத்தை எழுதி வச்சுட்டு அந்த மனிதனாக மாறுறதுக்கு நான் என்ன செயல் செய்யணும், இப்போ நான் எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிப்பட்ட மனிதனாக மாற்றுமா அப்படின்னு கேட்டுட்டு முடிவெடுங்க, செயல் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்ல போகிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நெருங்கிய 3 உறவுகள் தான். அது நண்பர்களாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய 3 பேரை எடுங்க. அவங்க 3 பேர் உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்றது தான் உங்கள் வாழ்க்கையோட தரமாகவே இருக்க போகுது. நீங்கள் எதை வேணால் சாதிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ இல்லை நெருங்கிய உறவினர்களோ உங்களை ஒரு விதமாக நடத்தலை, ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, இல்லை ஒரு நெருங்கிய ஒரு ஆளே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதித்த அனைத்து சாதனையும் எங்கே போனது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நிறைய நான் சாதிச்சிட்டேன், ஆனால் எனக்கு உணர்வு ரீதியாக நான் எதையோ சாதித்த மாதிரி தோணலை. நிறைய பணம் என்கிட்ட இருக்குது, நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கேன், ஆனால் இதெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கேள்வி வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் 3 நெருங்கிய உறவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அது உங்களோட வாழ்க்கை துணையாக இருந்தால் ரொம்ப நல்லது, உங்களோட குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஒரு நண்பராக இருந்தால் ரொம்ப நல்லது. படைப்பாற்றல் அப்படின்றது ஒரு திறமை கிடையாது, அது நீங்கள் வேலை செய்யும் ஒரு விதம். நம்ம எல்லாருமே குழந்தையாக இருக்கிறப்ப ரொம்ப பெரிய படைப்பாற்றலோடு தான் இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயத்தை வரைவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை பாடுவோம், நடனம் ஆடுவோம், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மளோட இயல்புத்தன்மை மாறாமல் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் வளர வளர ஏதோ ஒரு புள்ளியில் யாரோ ஒருத்தவங்க குறை சொன்னதை நம்ம நம்பி நம்மளோட படைப்பாற்றலையும் நம்மளோட இயல்புத்தன்மையையும் நம்ம மறைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை கொஞ்சம் புறம் தள்ள ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப கொஞ்சம் உட்காந்து யோசித்து உங்களோட படைப்பாற்றலை வெளியே எடுங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? திரும்பவும் ஒரு குழந்தையாக மாறுங்க. உங்களுக்கு என்ன இயல்பாக பிடிச்சிருக்கோ அதில் விளையாட ஆரம்பிங்க, அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. அதன் மூலமாக க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒன்றத்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க. க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அதை வச்சு நம்ம பணமாக்கணும், அதை வச்சு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. அதை அவ்வப்போது நீங்கள் தொடணும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும், வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை கொடுக்கும். உங்களால் கற்றுக்க முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஸ்கில் என்னென்னா எதுவுமே செய்யாமல் சும்மா ஒரு இடத்துல உட்கார்றது தான். மெடிடேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. இப்படி மட்டும்தான் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு யாரும் இங்கே சொல்லித்தர முடியாது. பல வகையில் உங்களால் மெடிடேட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அப்படிப்பட்ட ஒரு வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மெடிடேஷன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இடத்துல வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்கள் கூட நீங்கள் உட்கார்றது, உங்களோட சிந்தனையை நீங்கள் கவனிக்கிறது, உங்களோட சிந்தனையை நீங்கள் அமைதிப்படுத்துறது. எவ்வளவு நேரம் உங்களால் அப்படி உட்கார முடியுமோ அந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. ஏன் நம்ம மெடிடேட் பண்ணோம்? எப்போ மெடிடேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம மூளை எப்படி சிந்திக்கணுமோ, எப்படி செயல்படணுமோ அப்படி நம்ம அதை ரீசெட் பண்ணுறோன்னு இவர் சொல்கிறார். மெடிடேஷன் அப்படின்றது ஒரு ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாது, எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது. இல்லை மெடிடேஷன்னா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னும் கிடையாது. இங்கே மெடிடேட் பண்ணுறது மூலமாக உங்களோட ரியாக்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. வெளியே என்ன நடந்தாலும் உங்களோட ரியாக்ஷனை எப்போவுமே நீங்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு பண்பை வளர்த்துக்க போகிறீங்க. உயிரோடு இருக்கும் போதே ஒரு இறுதி சடங்கை உங்களுக்கு நீங்கள் அவ்வப்போது பண்ணிக்கிட்டாங்க. அதாவது உங்களோட மரணத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சாகணும். இதை தான் ஸ்டாய்சிசமில் மெமெண்டோ மோரி அப்படின்னு நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். நான் இறந்துருவேன் அப்படின்றத எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கக்கூடிய ஒரு செயல். இப்படி ஞாபகப்படுத்திக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடச்சிட போகுது? நான் எப்படியும் ஒரு நாள் இறந்துட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னா தேவையில்லாத பல கவலைகளை நான் தூக்கி எறியலாம். எது சரியோ அதை மட்டுமே செய்யலாம். சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நான் தூக்கி போடலாம். எது அறம் சார்ந்த செயலாக இருக்கும், எது சரியான செயலாக இருக்கும், எது உண்மையாக பயனளிக்கும், இதை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்து செய்யலாம். நான் இறந்துருவேன் அப்படின்றத யோசித்தா இறந்ததுக்கப்புறம் மக்கள் என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்றத கற்பனையில் வச்சு நான் செயல்படுவேன். அப்போ நான் செய்யக்கூடிய செயல் சரியானதாக இருக்கும். நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட உறவு கூட நான் இருக்கணுன்றதை யோசித்து முடிவெடுப்பேன். எப்படிப்பட்ட வேலையை நான் செய்யணுன்றதை யோசித்து முடிவெடுப்பேன். எவ்வளவு பணம் இருந்தால் போகும் அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஏதோ பல கோடி எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஓட்டத்தை நான் ஓட போகிறதில்ல. ஏன்னா அவ்வளவு பணத்தை செலவு செய்கிறதுக்கான நேரம் என்கிட்ட இருக்க போகிறதில்ல. அப்போ அனைத்தும் எனக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குமே தவிர தேவையை தாண்டிய ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன்.
உங்கள் வாழ்க்கையவே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். அது என்னென்னா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் குறை சொல்ல போகிறதில்ல, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை நான் சொல்ல போகிறதில்ல. இதுதான் காரணம், இல்லை இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு குறை, இவங்களால தான் இப்படி நடந்துச்சு, இல்லை இந்த சூழல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறதில்ல. எது நடந்தாலும் அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துப்பேன், அதை சரி செய்யணும்னு நான் நினைப்பேன் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறது தான். இந்த குறை சொல்கிறது அப்படின்றது ஒரு ராக்கிங் சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி. அது முன்ன பின்ன கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஆடுறதுனால நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளவு தான் அதில் ஆடினாலும் நீங்கள் ஒரு அடி கூட முன்னாடி நகர போகிறது கிடையாது. அப்போ குறை சொன்னீங்கன்னா ஏதோ வேலை செய்கிற மாதிரியே நமக்கு தோணும், நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரியே தோணும், ஏதோ சாதிக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க மாட்டோம். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. பல விஷயங்கள் காரணமாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு அடுத்தவங்க காரணமாக இருக்கலாம், சூழல் காரணமாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளோட தான் இருக்குது. அதனால் யார் காரணம்னு பார்க்குறதுக்கு பதிலாக பொறுப்பு நம்மள்ட்ட தான் இருக்குதுன்னு சரி செய்யக்கூடிய வேலையில் நம்ம ஈடுபடலாம். திரும்ப இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கு நிறைய பணம் வேணும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வேணும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் நிறைய வெளியே கொடுத்தே ஆகணும். ஒரு மனிதன் எவ்வளவு வெளியே கொடுக்குறானோ அவ்வளவு தான் அவனால் சம்பாதிக்க முடியும். வெளியே கொடுக்கறதுனா அவன்கிட்ட இருக்கிற பணத்தை தானமாக கொடுக்குறத மட்டும் நான் சொல்லலை. அவன் இந்த உலகத்துக்கு எவ்வளவு வேல்யூவை கொடுக்குறான், எவ்வளவு அர்த்தத்தை கொடுக்குறான், அவனால் எத்தனை மனிதர்கள் பயன்பெறுறாங்க, அதை பொறுத்து தான் அவனுக்கு பணன்றது வரும். நீங்கள் யார்கிட்ட உங்கள் பணத்தை எடுத்து கொடுப்பீங்க? நல்லா கவனித்து பாருங்கள். உங்களோட பணமாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கவனமாக இருக்கட்டும், உங்களோட நேரமாக இருக்கட்டும், இல்லை உங்களோட உழைப்பாக கூட இருக்கட்டும், யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? யார்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கிடைக்குமோ, ஏதோ ஒரு பலன் கிடைக்குமோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த உலகம் எப்போவுமே வேலை செய்யும். அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பயனை கொடுக்கும் போதும் பலனை கொடுக்கும் போதும் தான் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நமக்கு கொடுப்பாங்க, நேரத்தை நமக்கு கொடுப்பாங்க, கவனத்தை நமக்கு கொடுப்பாங்க. அது கிடைக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு தேவையான விஷயம் கிடைக்கல அப்படின்னா உடனடியாக நான் சிந்திக்க வேண்டியது அந்த விஷயத்தை நான் எப்படி அடைகிறது அப்படின்றது கிடையாது. இப்போ நான் அதிகமாக எதை கொடுக்கலாம், நான் இன்னும் அதிக வேல்யூவை எப்படி இந்த உலகத்துக்குள்ளே ஆட் பண்ணலாம், நிறைய பேர் வாழ்க்கையை எப்படி நான் தொடலாம், அது எப்படி பாசிட்டிவாக நான் தொட முடியும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, எதுவுமே இல்லையா? அப்போ எந்த ஒரு ஸ்கில்லை நான் வளர்த்துக்கலாம், அதை எப்படி நிறைய பேருக்கு நான் கொடுக்கலாம், இதை தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்தீங்கன்னா அது கிடைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் நிறைய வேணும், இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு கட்டாயம் எழுந்து நடந்து போயே ஆகணும். அதுக்கு பல ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டாகணும், பல மனிதர்களோட வாழ்க்கையை நீங்கள் கட்டாயம் தொட்டே ஆகணும். இந்த உலகத்தில் பெரிய சாதனை பண்ண சிலர் இருப்பாங்க, சாதாரணமாக வாழ்ந்த பலர் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவோ விஷயம் பிரித்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் பிரிக்கும், அதுதான் இருக்கிறதுலேயே அடிப்படையான விஷயம். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் ஃபிலாசபியாக எதை எடுத்திருக்காங்கன்றதை பாருங்கள். நீங்கள் எதை உங்களோட லைஃப் பர்சனல் ஃபிலாசபியாக உங்களுக்கான தத்துவமாக எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் சிந்திப்பீங்க, அதை தான் நீங்கள் நம்புவீங்க, அப்படிப்பட்ட செயலை தான் செய்வீங்க. எதை நம்புகிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ, எந்த மாதிரி செயல் செய்கிறோமோ அப்படிப்பட்ட விளைவு தான் நமக்கு கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எதை போய் அடையணும் அப்படின்றத முடிவெடுங்க. அதை அடையிறதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, அதை அடையணுன்னா எப்படிப்பட்ட ஃபிலாசபி, எப்படிப்பட்ட தத்துவங்களை நான் ஏற்றுக்கணும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. அந்த மாதிரி தத்துவங்களை தொடர்ந்து படிங்க, அந்த மாதிரி தத்துவங்களை பேசுங்க, அடுத்தவங்க பேசும்போது கேளுங்க. உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு தத்துவ தொகுப்பை நீங்கள் எடுத்துக்கலன்னா வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே போய் சேர மாட்டீங்க. எல்லாரும் என்ன எடுத்துக்கிறாங்களோ அதையே நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ தனித்துவமாக ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான தனி தத்துவ தொகுப்பை தேர்ந்தெடுத்தே ஆகணும். நிறைய தத்துவம் படிங்க, அதில் எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பாருங்கள், அதை மட்டும் கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் மற்றவங்களை விட தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தனித்துவமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்க செய்கிறத செய்யக்கூடாது. இது அவ்வளவு சுலபமான விஷயந்தான். எப்போவுமே வாழ்க்கையில் 2 பாதை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, ரெண்டில் எதில் போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, எல்லாரும் எதில் போகிறாங்கன்னு பார்த்து அதில் நீங்கள் போகாமல் இருக்கிறது எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பலனை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் என்றைக்காவது மாலுக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் கூட்டமாக அங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போயாவது ஒரு தடவை நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். கூட்டமாக நிறைய பேர் நடக்கும்போது அவங்க பின்னாடியே நடந்து போங்க. கட்டாயம் அது ஒரே ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகும், அது எக்ஸிட் கேட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் கூட்டத்துக்கு பின்னாடி போகிறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடைக்கு நீங்கள் போக போகிறதில்ல, பிடிச்ச ஒரு உணவகத்துக்கு நீங்கள் போக போகிறதில்ல, பிடிச்ச ஒரு திரையரங்கத்துக்கு நீங்கள் போக போகிறதே கிடையாது. கூட்டமாக நிறைய பேர் நடக்கிறாங்கன்னா அவங்க எல்லாரும் வெளியே போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம்.
தியேட்டருக்கு போய் பாருங்கள், எப்போ எல்லாரும் கூட்டமாக போவாங்க? எல்லாரும் எப்போ படம் முடிஞ்சு வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் போவாங்க. கூட்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது எக்ஸிட் கேட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அதனால் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இயல்பாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்ய ஆரம்பிங்க. அதில் தான் நீங்கள் தனித்துவமான மனிதனாக கட்டாயம் மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்றத ஒரு கார்டில் எழுதுங்க. அந்த கார்டை எப்போவுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே அதை நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு பாக்கெட் டைரி இருந்தால் ரொம்ப பெட்டர். அதோட முதல் பக்கத்துலேயே உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றத எழுதுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு தத்துவத்தை அதில் நீங்கள் எழுதலாம். உதாரணத்துக்கு மெமெண்டோ மோரி எழுதலாம், அமோர் ஃபேட்டின்றதை எழுதலாம். அந்த தத்துவத்தை எழுதுறது மூலமாக அதை அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ அதை நீங்கள் மறக்க மாட்டீங்க. மறக்கலைன்னா அந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்க. அந்த தத்துவம் உங்களை எங்கே அழைச்சிட்டு போகணுமோ அங்கே அழைச்சிட்டு போகும். எப்போவுமே ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க. நம்மளோட மூடை தாண்டிய ஒரு மனிதனாக நான் இருக்கணும், நான் என்னோடய மூடை தாண்டி ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்ற முடிவெடுங்க. இன்றைக்கி எனக்கு கோபமாக இருக்குது, அதனால் கோபமாக மட்டும்தான் நான் செயல்படுவேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பாசமாக இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட பாசத்தை நான் காட்டுவேன். இன்றைக்கி எனக்கு நான் சோகமாக இருக்குது, அதனால் யார் கூடயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் செய்யக்கூடிய அனைத்தும் என்னோடய மூடு சார்ந்ததாக, என்னோடய எமோஷன் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. என்னோடய எமோஷன் எப்படி இருந்தாலும் நான் என்ன சரியாக செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்துக்கோங்க. எப்போவுமே உங்களோட எமோஷனை சார்ந்து எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா எப்போவுமே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட போகிறோம், அவர் எப்போவுமே எப்படி நடந்துப்பார்னே நமக்கு தெரியல அப்படின்னா அவர் கூட நீங்கள் ரிலையபிளாக இருக்க முடியுமா? அவங்க கூட நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியுமா? ஒரு நாள் போகிறீங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாரு, இன்னொரு நாள் போகிறீங்க, ஏன் வந்தேன்னு ரொம்ப கோபமாக கத்துறாரு. இப்படிப்பட்ட நபர் கூட உங்களால் இருக்க முடியாது. எப்போ மனிதர்கள் நம்மளை சார்ந்து இருக்காங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு உயரத்துக்கு போகும். நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல் தான். சுற்றி இருக்கிற மனிதர்கள் கட்டாயம் நம்மளை சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கக்கூடிய மனிதனாக நம்மளால் இருக்க முடியணும். அந்த ஒரு குவாலிட்டி நம்மள்ட்ட இல்லைன்னா எதையுமே பெருசாக சாதிக்க முடியாது. அப்போ நம்மளை அடுத்தவங்க சார்ந்து இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம், எப்போவுமே என் மூடு எப்படி இருக்கோ அப்படி தான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை நேசிக்கிறது எப்படின்னு கற்றுக்கோங்க, ரசிக்கிறது எப்படின்னு கற்றுக்கோங்க. பெரிய ஒரு கற்பனையான சொர்க்கத்தை தேடிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோஜா பூவை நீங்கள் ரசிக்காமல் பெரிய ஒரு சொர்க்கத்தை உங்களால் ரசிக்கவே முடியாது. சில சமயம் பெரிய சொர்க்கமே உங்கள் வீட்டு ஜன்னலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோஜா பூவில் தான் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற சின்ன விஷயத்தை ரசிக்க கற்றுக்கிறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திறனாக இருக்கும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிறப்போ பல விஷயத்தை ரசிச்சிருப்போம். காலப்போக்கில் அதை நிறைய பார்த்ததுனால அதை ரசிக்காமல் நம்ம விட்டுருப்போம். அந்த பொருட்கள்லாம் ரசிக்க முடியாதவையாக மாறவே இல்லை. நம்ம தான் அதை ரசிக்கக்கூடிய திறனை இழந்துக்கிட்டே வரும். அந்த திறனை மீட்டெடுக்கிறது மூலமாக திரும்பவும் நீங்கள் குழந்தையாக மாற முடியும். பார்க்குற அனைத்தையும் ஆச்சரியத்தோடு பார்க்க முடியும். பார்க்குற அனைத்துலேயும் இருக்கக்கூடிய மதிப்பை உணர முடியும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கையில் எப்போவுமே கனிவாகவும் அன்பாகவும் இருங்க. கனிவாகவும் அன்பாகவும் இருக்கிறதுனா என்ன செஞ்சால் நீங்கள் அன்பான மனிதனாக மாற முடியும்? உங்கள் கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலே, அவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இருந்தாலே அதுவே மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு தான். ஏதோ ஒரு நபரை மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் இப்போ இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அவர் இப்படி மாறியே ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நம்பக்கூடிய விஷயம் மட்டும்தான் உன்னதமான விஷயம், அது மட்டும்தான் சரியான விஷயம்னு நினைக்காதீங்க. ஒருத்தவர்கிட்ட இது தப்பாக இருக்குது, அதை நான் மாற்ற போகிறேன் அப்படின்ற முடிவில் ஈடுபடாதீங்க. எப்போ நம்ம ஒருத்தவர்கிட்ட ஒரு தவறை பார்ப்போம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் அடுத்தவங்கள்ட்ட அது வெளிப்படும். இல்லைனா அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை என்னால் கையாள முடியல அப்படின்ற ஒரு நிலை வரும்போது தான் அவங்கள்ட்ட தப்பாக ஏதோ இருக்குது, அதை அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். யாரும் இங்கே அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. உங்கள்கிட்டையும் பல விஷயங்களை மாற்றிக்கணும்னு அடுத்தவங்க நினைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன தவறாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தானே மாற்றிப்பீங்க. அதே மாதிரி தான் அடுத்தவங்கள்ட்ட அவங்க என்ன தவறாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ கட்டாயம் மாற்றிப்பாங்க. உங்களுக்கு பயனளிக்கலை இல்லை உங்களுக்கு அது ஒத்து வரலன்றதுக்காகலாம் யாரும் எதையும் மாற்றிக்க போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களால் செய்ய முடிஞ்ச மிக மோசமான செயல் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு ஏதோ ஒரு செயலை செய்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளிலேருந்து நான் எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருவேன் அப்படின்னு நினைக்கிறது. கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாளை வீணடிக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு மிதப்பான சிந்தனை நமக்குள்ளே இருக்குது. இதை விட மோசமாக நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியாது. இதை விட மோசமாக ஒரு சுயமரியாதை இல்லாமல் நம்மளால் நடந்துக்கவே முடியாது. வாழ்க்கைன்றது பல வருடங்களோட தொகுப்பே கிடையாது. வாழ்க்கைன்றது சில நாட்களோட தொகுப்பு தான்.
உங்களுக்கு இன்னைய நாளை நீங்கள் எப்படி கழிக்கிறீங்க அப்படின்றது தான் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்றத சொல்ல போகுது. ஒவ்வொரு நாளையும் ஒரு வாழ்க்கையாக நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். இன்னைய நாள்ன்றது இன்னைய ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு தான் நீங்கள் முடிவெடுக்கணுமே தவிர ஒட்டு மொத்தத்தையும் ஒரே வாழ்க்கையாக பார்த்துட்டு இன்னும் நிறைய நாள் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும், எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸை உங்கள் கூட நீங்கள் கட்டாயம் வச்சுக்கிட்டாகணும். நீங்கள் தனியாக ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். தனியாக சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை சுற்றி ஒரு மாஸ்டர் மைண்ட்ஸ் இருக்கும்போது, ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது, வேறு ஒப்பீனியனை நமக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது அதை ஏன் வீணடிக்கணும்? அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி பிடிங்க. நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த துறை சார்ந்த சாதனையை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த நிறைய ஃபாரமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது சார்ந்த நிறைய குழுக்கள் ஆன்லைன்லேயே இருக்கும். அதுக்கெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கான நபர்களை தேர்ந்தெடுங்க. அவங்க கூட தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துக்கிறது மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்தை அவங்கள்டேருந்து கற்றுப்பீங்க. நிறைய அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். நீங்கள் எங்கே போய் சேரணுமோ, தனியாக போனால் எவ்வளவு சீக்கிரம் போவீங்களோ அதை விட வேகமாக அங்கே போய் சேர்ந்துருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடிஞ்ச ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. உடனடியாக ஒரு பேப்பர் எடுங்க. அதில் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த கோட் ஆஃப் கண்டக்டை வச்சு நீங்கள் நடந்துக்க போகிறீங்கன்ற லிஸ்ட் அதில் எழுத போகிறீங்க. அதாவது நான் ஒரு நபரை எப்படி நடத்தணும், ஒரு நபரை எப்படிலாம் நடத்திடவே கூடாது, நான் எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, நான் எந்தெந்த நபர் கூட என்னோடய நேரத்தை செலவழிக்கணும், என்னோடய நேரத்தை நான் எப்படி கையாளணும், என்னோடய ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கணும், இது எல்லாத்துக்கும் ஒரு கோட் ஆஃப் கண்டக்டை எழுதுங்க. எப்படி அதை நீங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்றத எழுதுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த போகிற விதி. அதாவது எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு விதியும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை எங்கேயுமே நகர்ந்து போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கான ஒரு விதின்றது கட்டாயம் வேணும். அந்த விதிகளை எழுதுங்க. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் இன்றைக்கி ஏதாவது விதி மீறல் நான் பண்ணியிருக்கேன்னா, இல்லை விதியை கடைப்பிடிச்சிருக்கேன்னா, என்னோடய விதியை ஏதாவது நான் மாற்றணுமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த டெய்லி ரிவ்யூவை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையோட ஒரு சிஇஓவாக நீங்கள் மாறியாகணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும். என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? ஒரு கம்பெனியோட சிஇஓ என்னெல்லாம் செய்வார்? அந்த கம்பெனியோட நிதி மேலாண்மையை பண்ணுவார், எப்படி வேலை செய்யணுன்றதை பண்ணுவார், என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்றதை ரிவ்யூ பண்ணுவார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துறைக்கும் திட்டங்கள் நீங்கள் தீட்டணும். பட்ஜெட்டை அலோகேட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நீங்கள் அலோகேட் பண்ணணும். எப்போ என்ன செய்ய போகிறீங்கன்ற ரிவ்யூவை பண்ணணும். ஒழுங்காக அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். உங்கள் வாழ்க்கையோட ஒரு சிஇஓவாக உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அனைத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நான் தான் என்னோடய லைஃப்பை மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். ஒரு பெரிய கம்பெனி உங்கள்கிட்ட இருந்தால் எப்படிலாம் மேனேஜ் பண்ணுவீங்க? அதை விட பெரிய விஷயம் உங்களோட வாழ்க்கை. அதை திட்டமிட்டு மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு பேப்பர் பென் இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறது கிடையாது. உட்காந்து எழுதுங்க. எதை செய்ய போகிறீங்க, அடுத்த சில வருடத்தில் எந்த மாதிரி பாதையில் நடக்க போகிறீங்க, உங்களோட நிதியை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, உங்களோட லைஃப்பில் உங்களோட ஹெல்த் எப்படி பார்த்துக்க போகிறீங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி பார்த்துக்க போகிறீங்க, அனைத்துக்குமான திட்டத்தை திட்டுங்க. அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணுங்கள். மகாத்மா காந்தி சொல்கிறாரு, இருக்கிறதுலையே மோசமான ஒரு குணம் என்னென்னா எனக்கு ரொம்ப அறிவு அதிகம் அப்படின்னு நினைக்கிறது தான். இருக்கிறதுலையே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குணம் என்னென்னா என்னோடய அறிவும் என்னை விட்டு போகும், என்கிட்ட இருக்கிற அனைத்து விஷயமும் என்னை விட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கிளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரத்தில் எந்த கிளையில் நிறைய பழம் பழுத்திருக்கோ அந்த கிளை தான் கீழே சாஞ்சு இருக்கும். அப்போது நீங்கள் எப்போ நிறைய உயரத்துக்கு போகிறீங்களோ, எப்போ பெரிய விஷயத்தை அடைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கீழே குனிஞ்சு வர வேண்டிய தேவைன்றது இருக்குது. அங்கே தான் நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும். இந்த அடக்கம்ன்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மற்ற எல்லாத்தையுமே அது பெற்று வந்து தரும். எப்போவுமே எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஈகோவோடு இருக்காதீங்க. ஈகோ இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கவே முடியாது. அப்போ தொடர்ந்து ஈகோவை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஒரு வீட்டை கூட்டுற மாதிரி தான் ஒரு ஈகோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டா வீடு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அப்படியே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட ஈகோவை கவனிங்க, அதை அடக்கி வைங்க, அடக்கத்தோடு இருங்க. எப்போ நம்ம அடக்கத்தோடு இருக்கோமோ அப்போ நம்ம நிறைய மனிதர்களை நம்மளை நோக்கி ஈர்ப்போம். எப்போ நிறைய மனிதர்களை ஈர்க்கிறோமோ அவங்க நமக்காக செயல் செய்ய காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை வெற்றி அடைய வைக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு சிறப்பான அட்வைஸை இந்த புத்தகத்தில் நான் படித்தேன். ரொம்பவே சின்ன வயதில் படித்தேன். அதை நான் ரொம்ப நாளுக்கு கடைப்பிடிக்கவும் ஆரம்பித்தேன். அந்த அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய அனைத்து புத்தகத்தையும் படித்து முடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அப்படின்றதா அந்த அட்வைஸ். நம்ம சில புத்தகத்தை எடுப்போம், அதை படிக்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்கும்.
நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா அந்த புக்கை படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த புத்தகத்தை படிக்கணும்னு நமக்கு நாமளே ஒரு விதியை போட்டுப்போம். அந்த விதி இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை நம்மளால் படித்தும் முடிக்க முடியாது, அடுத்த பேஜுக்கு போகவும் முடியாது, படிக்கணும்னு நினச்சாலே போரிங்காக இருக்கும். அப்போ அந்த புத்தகம் முடியலையே அப்படின்றதுக்காக அடுத்த புத்தகத்தையும் எடுக்க மாட்டோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிற பழக்கத்தை நம்ம இழப்போம். நீங்கள் எப்போயோ ஒரு தடவை புத்தகம் படிச்சிருக்கீங்க, ஆனால் அதுக்கப்புறம் புத்தகம் படிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கடைசியாக நீங்கள் படித்த புத்தகமாக தான் இருக்கும். எல்லா புத்தகமும் நல்ல புத்தகம் தான், ஆனால் எல்லா புத்தகமும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா, உங்களோட ஆர்வத்தை தூண்டக்கூடியதா, உங்களுக்கு சார்ந்ததாக இருக்க போகிறதே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க, அது உங்களுக்கு ரிலேட் ஆகலை, உங்களால் அதை ஒரு பக்கத்துக்கு மேலே படிக்க முடியல அப்படின்னா அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறது தப்பே கிடையாது. நான் நிறைய புத்தகங்களை முழுமையாக முடிக்காமல் வச்சுருக்கேன். இல்லைனா இப்போலாம் நான் என்ன பண்ணுறதுன்னா, சில பக்கம் நான் படிப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு ரிப்பீட்டிங்காக இருக்குது, எனக்கு அது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா வேகமாக அடுத்த சில பக்கங்களை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கே போர் அடிக்குதோ அந்த பக்கத்தை கடந்து அடுத்த பக்கத்துக்கு போவேன். சில சமயம் ஒரு சில பக்கம் தான் போரிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ புத்தகத்தை வேகமாக படித்து முடிங்க, ஸ்கிம் பண்ண கற்றுக்கோங்க. இல்லைனா அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த புத்தகத்தை வாங்குங்க, அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க. புத்தகம் படிக்கிற பழக்கம் தான் ரொம்ப முக்கியமே தவிர ஒரு புத்தகத்தை எடுத்தால் படித்து முடிச்சே ஆகணுன்ற கட்டாயம்லாம் யாரும் இங்கே சொல்லலை. இந்த உலகத்தில் எல்லாரை விட ரொம்ப அதிகமாக உங்களோட அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருன்னா அது நீங்கள் தான். உங்கள் மேலே கொஞ்சம் அன்பாக இருங்க. நம்ம நிறைய பேர் மீது அன்பு செலுத்துகிறோம், அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறை நம்ம சகிச்சுக்கிறோம், தவறு பண்ணாலும் திருந்திடுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், தோக்கும் போது அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம், கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு அவன் பின்னாடி நிற்கிறோம், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிப்பாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதே மாதிரி நம்மளை நம்ம ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்துட்டால் ரொம்ப கோவப்படுறது, நம்ம அவ்வளவுதான், நம்மளாம் வேலைக்கு ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது, நம்ம மேலேயே நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு நபர்னா அது கட்டாயம் நீங்கள் தான். முதல்ல உங்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்கணும், அப்போ தான் உங்களால் அதை பல பேருக்கு உண்மையாக கொடுக்க முடியும். நம்ம மேலேயே நம்ம அன்பாக இல்லைன்னா நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்க மாட்டோம். எப்போ நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலையோ நம்ம அன்பை செலுத்துறதுக்கு தகுதியவே இழந்துருவோம். நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கும் போது தான் சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலே அதை நம்மளால் கடத்தவே முடியும். உங்கள் மீது அன்பாக இருங்க, ரொம்ப உங்களை போட்டு வருத்திக்காதீங்க, சரியான வகையில் உங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பீங்க, அவங்களுக்காக எப்படிப்பட்ட சேலை செய்வீங்க, அதை விட ஒரு 10% அதிகமாக உங்களுக்காக செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இருக்குது. லைஃப்பில் எப்போவுமே தேவையை விட அதிகமாக பேசிடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு நபர் எதிர்பார்க்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா தேவையை தாண்டி பேசிடாதீங்க. இங்கே நீங்கள் அதிகம் பேசக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு நீங்கள் பேசணுன்ற ஒரு தேவை இருக்குது. அந்த நபருக்கு எவ்வளவு நீங்கள் பேசணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, அதை தாண்டி அதிகமாக பேசாதீங்க. இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப அழகான ஒரு விஷயந்தான் அமைதி. அடுத்தவங்க கூட இருக்கும்போது கூட அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிங்க. நம்ம தேவையை விட அதிகமாக பேசும்போது தான் அடுத்தவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான அட்வைஸை சொல்கிறாரு. எப்போ ஃபோன் அடித்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உங்களை ஏதோ ஒரு நபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாலே உங்களை ரீச் பண்ண முடியணும் அப்படின்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கக்கூடிய அனைத்து மனிதர்களோட கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறது கிடையாது. உங்களோட அட்டென்ஷன் எல்லாருக்குமே தேவைப்படும். எல்லாருக்கும் தேவைப்படுதுன்றதுக்காக நீங்கள் அதை எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டிய நபருக்கு நீங்கள் அதை கொடுக்காமல் போகலாம். இதை என்னோட லைஃப்பில் நான் ரொம்பவே அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். இங்கே படித்ததுனால கிடையாது, என் கூட பேசக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் அது தெரியும். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஒரு மெசேஜை போட்டுட்டிங்கன்னா ரிப்ளை வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், சில சமயம் வராமல் கூட போகலாம். என்னோட இன்ஸ்டாகிராமை இல்லை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத மெசேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கான ஒரு டைம் வச்சுருப்பேன், அந்த டைமில் மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். சில சமயத்தில் அந்த மெசேஜ் வந்ததே மறந்துட்டு அடுத்த மெசேஜ் யாராவது அனுப்பியிருப்பாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு பல மெசேஜை நான் மறக்கிறது தான் அதிகம். ஏன்னா என்னோடய ஃபோன் மூலமாக யாரோ ஒரு நபர்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்காத செயலில் ரொம்ப முதல் செயல் அதுதான். எனக்கு ஃபோன் பேசுகிறது அவ்வளவு பிடிக்காது. ஃபோனில் யாராவது கால் பண்ணாலும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி. எனக்கு என் கூட இருக்கிறவங்க கூட ரொம்பவே பேச பிடிக்கும், அவங்க கூட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க எனக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அது எனக்கு செய்கிறதுக்கு பிடிக்கும். ஃபோனில் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுறதோ இல்லை ஃபோனில் ஜஸ்ட் கால் பண்ணி பேசுகிறதோ எனக்கு அவ்வளோவா பிடிச்ச செயல் கிடையாது. எனக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் பல பேரோட கால்
கால் அட்டன் பண்ண மாட்டேன், நிறைய பேருக்கு மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஆனால் இவர் எதனால் சொல்கிறாருன்னா, உங்களோட நேரத்தை தேவையான நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய அனைத்து காலுக்கும் அனைத்து மெசேஜுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணால் போகிறோம். உங்களை நீங்கள் புதுப்பிக்கணும்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை படைத்தாகணும். நான் என்ன ரிக்ரியேட் பண்ணிக்க போகிறேன், நான் புதுப்பித்துக்க போகிறேன், நான் ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு என்ன செயல் செய்கிறோம்? ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லை டிவிக்கு முன்னாடி உட்காந்து 24 மணி நேரமும் டிவி பார்க்குறோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களை நீங்கள் புதுப்பிச்சுப்பீங்களா? நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம், ஒரு ரிலாக்ஸ்டாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சக்தி இருந்ததோ அது கூட இப்போ இருக்காது, இன்னும் அதிகமாக டயர்டாக இருப்பீங்க. அப்போ புதுப்பித்தல்னா எப்படி இருக்கணும்? நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கணும், ஏதோ ஒரு செயலை போய் செய்யணும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகணும், கொஞ்சம் மகிழ்ச்சியாக நீங்கள் ஃபீல் ஆகணும், கொஞ்சம் பாசிட்டிவான எமோஷன் உங்களுக்கு வந்திருக்கணும். ஜஸ்ட் ரொம்ப ட்ரைன் ஆன மாதிரியும் எனர்ஜி உங்களை விட்டு போன மாதிரியும் உணரக்கூடாது. அதுக்கு இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறது, எந்நேரமும் டிவியில் என்ன பார்க்குறோன்னு தெரியாமல் ஏதோ ஒன்றத்தை பார்க்குறது, இதை செய்யாமல் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒன்று விளையாட போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை நண்பர்களோட உட்காந்து ஃபிசிக்கலாக பேச போகிறீங்க அப்படின்னாலோ கட்டாயம் அது நடக்கும். உங்களோட 5 நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற பழமொழியை கேட்டிருப்பீங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட எதிரி யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எதிரின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நபரை நீங்கள் வெறுத்து சண்டையிடணுன்றதுக்காக சொல்லலை. யார் கூடயாவது போட்டி போட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்னு வந்துடுச்சுன்னா யார் கூடயோ போட்டி போடுவீங்க. இல்லை நீங்கள் விளையாட போகிறீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பனண்ட் இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்கள், அவங்கள பார்த்து தான் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்றதை சொல்ல முடியும்னு சொல்கிறார். இப்போ நான் கிரிக்கெட் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் யார் கூட போய் கிரிக்கெட் விளையாடுவேன்? என்னோட ஆப்போசிட் டீமில் யார் இருப்பாங்க? என்ன மாதிரியே ஓரளவுக்கு கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச இல்லை விளையாட தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க. என்னோட ஆப்போசிட் டீமில் விராட் கோலியோ MS தோனியோ இருக்க போகிறது கிடையாது. ஒருவேளை அவங்க என் கூட விளையாடுறாங்க ஆப்போசிட் டீமில் அப்படின்னா நான் யாராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களோட ஆப்போனண்ட்டை நீங்கள் அப்படி சூஸ் பண்ணுங்கள். அவங்க அங்கே இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் கற்பனையில் உங்களோட ஆப்போனண்ட்டாக ஒரு பெரிய நபரை கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க கூட போட்டி போடுறதா நினச்சி உங்களோட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்களுக்கு நிகராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் பெரிய சாதனையை பண்ணவங்களை உங்களோட கற்பனை ஆப்போனண்ட்டாக வச்சுக்கோங்க. கற்பனை ஒரு எதிராளியாக வச்சுக்கோங்க. அவங்க கூட போட்டி போடுற மாதிரி நினச்சி நீங்கள் வேலை செய்யும் போது தான் அவங்க அளவுக்கு நீங்கள் வருவீங்க. அதுக்காக அவங்கள நீங்கள் காப்பி அடிக்கணும், அவங்க எப்படி செய்கிறாங்களோ அப்படியே வேலை செய்யணுன்றது கிடையாது. உங்களோட இயல்பு தன்மையில் தான் நீங்கள் வேலை செய்யணும். ஆனால் அந்த வேலையோட குவாலிட்டி அவுட்புட் அவங்களோட குவாலிட்டிக்கு நிகராக இருக்கா, அவங்களோட இயல்பு தன்மையில் அந்த வேலையை செய்கிறாங்க, அதுக்கு நிகராக நான் செய்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒரு ஒர்த்தியான ஆம்பனண்ட்டை நீங்கள் வச்சுருக்கும் போது தான் நீங்கள் வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. ஒரு அட்வைஸை சொன்னார், அதை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. கம்மியாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறார். கம்மியாக தூங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். போதிய அளவுக்கு நீங்கள் தூங்கி ஆகணும். ஒரு 8 மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. 8 மணி நேரம் தூங்குங்க. 12 மணி நேரமோ இல்லை அடுத்த நாள் மதியம் 2 மணி வரைக்குமோ நீங்கள் தூங்கக்கூடாது. அது கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்துக்கே தப்பு. இவர் பொதுவாக ஒரு மார்னிங் பர்சன் தான். இவர் 5 AM கிளப்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு. நான் படிக்காமல் விடுவேன் சில புத்தகத்தை அப்படின்னு சொன்ன புத்தகத்தில் அதுவும் ஒன்று. அமேசானில் ஆர்டர் பண்ணி சில பக்கங்கள் படித்தேன், நான் அந்த ரிட்டர்ன் கூட பண்ணிட்டேன். அப்போ நான் அந்த புத்தகத்தை முழுமையாக என் கூட வச்சுக்க கூட இல்லை. இப்போ வரைக்கும் என்னோட ஷெல்ஃபில் அந்த புக்குன்றது இல்லை. அப்போ நான் படிக்கலை. ஒருவேளை இப்போ திரும்ப படிக்கணும், படிச்சுட்டு இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேணால் படித்து சொல்கிறேன். ஆனால் அப்போது எனக்கு அதை படிச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. ஸோ வாங்கி பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நான் ரிட்டர்ன் கூட பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. என்னோட ஷெல்ஃபில் சும்மா அதை தூங்க வைக்க முடியாது. ஸோ இவர் அப்படி ஒரு அதிகாலை நபராக இருக்கிறதுனால தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சி சொல்வார். ஆனால் தூக்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ தூங்கி, முழிப்பு வரப்போ எந்திரிங்க. அது கட்டாயம் 8 மணி நேரமாக தான் இருக்கும் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால். ஆனால் எதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா தூக்கத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. மதிய நேரத்தில் தூக்கமே வரல ஆனால் கட்டாயப்படுத்திட்டு நான் தூங்குவேன், இல்லை முதல் நாள் இரவு முழுக்க நான் சினிமா பார்த்துட்டு காலையில் தான் தூங்க ஆரம்பிப்பேன், பகல் ஃபுல்லாக தூங்குவேன், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. தூக்கத்தை மதிங்க. தேவையில்லாத அளவுக்கு தூங்காதீங்க, போதிய அளவுக்கு தூங்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது எப்போவுமே உங்கள் நினைவில் இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறந்துடுவீங்க, ஆனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்களே அப்படின்றத மறந்துடவே மாட்டீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது இருக்கிறதுலையே முக்கியமான விஷயம் என்ன சாப்பிட்றீங்கன்றது கிடையாது, அந்த சாப்பாட்டை சுற்றி நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் தான். லைஃப்பில் ஒரே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில்
தனியாக நான் அடிக்கடி சாப்பிட மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்களோட நண்பர்கள் கூடயோ ஃபேமிலி கூடயோ சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உணவை பகிர்ந்துக்கும் போது, உணவை ஷேர் பண்ணும்போது, அதை பற்றி பேசி சாப்பிடும்போது அது இன்னும் சுவையானதாக உங்களுக்கு தெரியும். நல்லா கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தனியாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்பீங்க. தனியாக பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளவு சுவையாக இருக்குது அப்படின்னு இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு ஆமாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு விஷயங்களை பேசுகிறோம், சாப்பிடும்போது எவ்வளவு விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அன்றைக்கி நடந்த கதைகள் அனைத்தையும் பேசுகிறோம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேளையாவது சக மனிதர்களோடு சேர்ந்து சாப்பிட்ணுன்னு பாருங்கள். அது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்களோட குடும்பமாக இருக்கலாம். குடும்பமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக இரவு உணவை குடும்பத்தில் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ணுன்ற ஒரு முடிவில் இருங்க. அப்படி சேர்ந்து சாப்பிடும்போது அன்னன்னைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை பற்றி பேசுங்க. நடிக்க கற்றுக்கோங்க, ஏமாற்ற கற்றுக்கோங்க. எப்படி ஏமாற்றணும், எதில் நடிக்கணும், நீங்கள் எப்படிப்பட்ட நபராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட நபராக ஆகிட்டா மாதிரி உணர்ந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியாமல் அப்படிப்பட்ட நபராக நீங்கள் மாறிடுவீங்க. நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் அப்படிலாம் ஆகலை. ஆனால் அப்படி ஆகிட்ட தான் நினச்சி ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், ட்ரைனிங் பண்ணுறேன், 24 மணி நேரமும் அது சார்ந்தே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், அது பற்றின வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கே தெரியாமல் ஒரு நாள் நான் அப்படி ஆகிடுவேன். நீங்கள் ஒரு பெரிய நபராக ஆகணும்னா பெரிய நபர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதை நீங்கள் இப்போவே செஞ்சாகணும். ஒரு பெரிய நபர் எதை குறிக்கோளாக வச்சுருக்காரோ அதே குறிக்கோளை இப்போ வச்சா தான் நீங்கள் பெரிய நபர் ஆக முடியும். அவராக ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது, அவர் என்னவாகணும்னு நினைக்கிறாரோ அதே குறிக்கோளை வச்சுக்கோங்க. அப்போ வாழ்க்கையில் சாதிச்சா மாதிரி நடிக்கிறது தான் சாதிக்கிறதுக்கான முதல் படி. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பப்ளிக் ஸ்பீச்சை எப்படி கொடுக்கறது அப்படின்னு கற்றுக்கோங்க, கொடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு மேடை கிடைக்குதா, அதில் எந்திரிச்சு நின்று பல பேருக்கு முன்னாடி பேசி பழகுங்க. இங்கே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பயம் பல பேருக்கு முன்னாடி ஒரு மேடையில் நின்று பேசுகிறது தான். ஆனால் அவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயம் அது கிடையாது. இந்த உலகத்தில் 2 விதமான பப்ளிக் ஸ்பீக்கர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஆமாம் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க. 2வது நபர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு போய் சொல்கிறவங்க. எல்லாருக்குமே மேடையில் ஏறினா கொஞ்சம் பயன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. மேடையில் ஏறின உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பேச போகிறீங்க. கட்டாயம் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஏதாவது ஒரு விஷயம் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதை பேசுகிறது அவ்வளவு கடினமானது கிடையாது. அதை பயிற்சி பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, அவ்வப்போது பேசுங்க. இது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான விஷயமா இருக்கும். உங்களுக்கு பல அனுபவத்தை அது கொடுக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றும் கொடுக்கும். யோசிக்கும் போது எதை பற்றி யோசித்தாலும் பெருசாகவே யோசிங்க. அங்கே எந்த ஒரு தப்பும் கிடையாது. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்களா, சிரிக்கட்டும். பெருசாக யோசிக்கிறதுனால நீங்கள் இழக்க போகிறது எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாடலான்னு நீங்கள் போகிறீங்க. முதல் முறை அப்போ தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. அப்போவே நீங்கள் நான் இதில் நல்லா விளையாடி நேஷ்னல் டீமுக்கு செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுட்டு போங்க. அப்படி யோசிக்கிறதுனால யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் கிடையாது. எப்போ நம்ம பெருசாக யோசிக்கிறோமோ அப்போ அது மீது ரொம்ப ஆர்வத்தை காட்டுவோம். அது நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அப்படி யோசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பெருசாக யோசித்து சில சமயம் தோற்று போகிறதே நம்ம சிறுசாக யோசித்து சாதிக்கிறத விட பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எல்லாத்துலேயுமே பெருசாக யோசிங்க. சின்னதாக யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் இந்த வீடியோவில் இல்லை, இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோலையாவது நான் சொல்லியிருப்பேன். உங்களால் மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தை மாற்றுறதுக்கான நேரத்தையும் சக்தியையும் செலவழிங்க. கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காமல் இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கோங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனை, கிட்டத்தட்ட 90% பிரச்சனை உங்கள் லைஃப்பை விட்டு காண போயிடும். ஏன்னா ஒன்று எப்போ பிரச்சனையாக மாறும்னா, கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப தான் அது பிரச்சனையாக போய் மாறும். எப்போ அதை கட்டுப்படுத்த முடியுதோ அதுக்கு நான் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருவேன், அந்த பிரச்சனையே தீர்ந்து போய்டும். கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருக்குன்னா கட்டாயம் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. என்னால் இதை கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? ஏதாவது பண்ணி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுங்கள். பண்ணவே முடியாது அப்படின்னா அதை மறந்துடுங்க. லைஃப்பில் எப்போவுமே உங்களோட கதையை இதுக்கப்புறம் மாற்றவே முடியாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களோட கடந்த காலம் இப்படி இருக்குன்றதுக்காக உங்களோட கதை இதுதான் அப்படின்னு கிடையாது.
நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களோட கதையை உங்களால் மாற்றி எழுத முடியும். எத்தனை வயசு வேணால் ஆகட்டும், 60 வயது ஆனாலும் இதுக்கப்புறமும் உங்களோட கதையை நீங்கள் புதுசாக எழுத முடியும். நீங்கள் நினச்சா மாதிரி மாற்றி அமைக்க முடியும். எனக்கு வயசாகிடுச்சு, என் கடந்த காலம் இப்படி தான் இருக்குது, அதனால் என்னோடய கதை இதுதான், என் வாழ்க்கையை நான் ஒழுங்காக வாழலை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும். அதுக்கு என்ன செயல் செய்யணும்னு யோசிங்க, தொடர்ந்து அதை செய்யுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு வயது வரம்புன்றது கிடையாது. 60 வயது ஆகுதா, 70 வயது ஆகுதா, அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க. அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்க. அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய பாருங்கள், உதவி செய்ய பாருங்கள். கட்டாயம் வாழ்க்கையோட கதைன்றது மாறும். முடிஞ்சு போன கதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு மரத்தையாவது வளர்த்துருங்க. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறப்போ எனக்காக ஒரு மரம் இருக்குது, நான் வளர்த்த ஒரு மரம் இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏதாவது ஒரு மரத்தை உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை வெளியிலையோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வளர்த்துருங்க. அது செடியாக இருந்து மரமாக மாறுறத பார்த்துருங்க. அதை பார்க்கும்போது இந்த இயற்கையோட சக்தி எவ்வளவு பெருசு அப்படின்றத உணர்வீங்க. நம்ம போனதுக்கப்புறமும் இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு செயல் இருக்க போகுது அப்படின்றத கவனிக்கிறப்போ அது ஒரு பெரிய பெருமிதத்தை கொடுக்கும். அந்த மரம் ஏதாவது ஒரு கனியை கொடுக்குது அப்படின்னா இன்னும் பெட்டர். நீங்கள் வச்ச மரத்துலேருந்து நிறைய பேர் உணவு எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ நிறைய பறவைக்கு அது ஒரு அடைக்கலமாக இருக்க போகுது, நிறைய மிருகத்துக்கு அதுலேருந்து உணவு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அது ஒரு தனி ஃபீலை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு அதுவே ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். ஒரே ஒரு மரத்தையாவது வளர்த்துருங்க. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்று, இனப்பெருக்கம் பண்ணுறது. ரெண்டாவது என்னன்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக மரம் வளர்க்குறது தான் அப்படின்னு சொல்வேன். நம்ம எல்லோரும் ஏன் மூவ் ஆகிறோம், நம்ம எல்லோரும் ஏன் சாப்பிட்றோம்? ஆரம்பத்தில் நம்ம எல்லோரும் ஒரு செல் உயிரினமாக இருந்தோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து மரம் அப்படின்றது வந்துச்சு. ஆனால் மிருகங்களோட தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? மரம் தரக்கூடிய பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டு அங்கே மரத்தை வளர்க்குறது தான் நம்மளோட அர்த்தமாகவே இருக்குது. அதை செய்கிறதுக்காக தான் நம்ம இனப்பெருக்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ சொல்லப்போனால் மரத்தை வளர்க்குறதுக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஒரு மரமாவது வளர்த்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய இடங்களெல்லாம் கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் மனது கொஞ்சம் கலக்கமாக இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. வீட்டு பக்கத்துலேயே சில இடத்த கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. தொலைதூரத்தில் ஏதாவது ஒன்றத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் செலவழிக்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வர மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு திரையரங்காக இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகமாக இருக்கலாம், இல்லை தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றத்தை கண்டுபிடிச்சி அதை மனதுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் கொஞ்சம் மனது வருத்தமாக இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் அதை உங்கள் மனதை நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு வாங்க. நான் யூஸ்வலாக எங்கே போவேன்னா அண்ணா நகரில் சாம்கோ ஹோட்டல் இருக்குது. அங்கே எப்போல்லாம் போகிறனோ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த வேலையை ரசித்து செய்கிறாங்கன்றத கட்டாயம் நீங்கள் கவனிப்பீங்க. சிரிக்காமல் ஒரு நபர் அங்கே உங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டார். நீங்கள் சும்மா எந்திரிக்க முயற்சி பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு நபர் ஓடி வந்து உங்கள் சீட்டை பின்னாடி இழுத்துருவார். நீங்கள் உள்ளே போகிறப்பையும் சரி வெளியே வரப்பையும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க, ரொம்ப நிதானமாக பேசுவாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் பல தடவை அந்த ஹோட்டலுக்கு போவேன் டின்னருக்கு. அங்கே போனாலே ஒரு அமைதின்றது கிடைக்கும். ஸோ நான் கூட வரவங்கள்ட்டலாம் சொல்லுவேன், ஏதாவது ஒரு வீடியோலையாவது நான் இந்த ஹோட்டலை பற்றி சொல்லிவிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே அதை சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அது கட்டாயம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கணும். எப்போல்லாம் கொஞ்சம் மனக்கலக்கத்தோடு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்வைஸை சொல்கிறாரு, நான் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. என்னென்னா நிறைய புகைப்படம் எடுங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். லைஃப்பில் நீங்கள் எவ்வளவு மூச்சு விட்டீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, உங்கள் மூச்சை நிறுத்துற மாதிரி எவ்வளவு விஷயத்தை பார்த்தீங்கன்றது முக்கியம்னு சொல்கிறார். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்குற விஷயத்தை புகைப்படமாக எடுத்தவங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பொதுவாக நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்பவே பிடிக்காது. 1-2 எடுப்பேன், எங்கேயாவது போனால் 1 எடுப்பேன். அதை நான் திரும்பி பார்த்ததா பெருசாக எனக்கு ஞாபகமும் இல்லை. நான் போகிற இடத்த பொறுமையாக உட்காந்து கவனிப்பேன், அதை பொறுமையாக அப்சர்வ் பண்ணுவேன். அங்கே ரொம்ப ஸ்லோவாக நான் இருப்பேன். அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல வியூ நல்லாயிருக்கு, அங்கே நின்று ஒன்று எடுக்கணும், அந்த இடத்த எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு பெருசாக தோணாது. எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே அவ்வளவு ஒரு ஆர்வமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோகிராஃபி மேலே ஆர்வம் இருக்குன்னா இது கட்டாயம் நீங்கள் செய்யலாம். ஆனால் சில இடங்களில் இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நான் பர்சனலாக அட்வைஸ் சொல்வேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படத்துக்கு போனேன், மேபி அப்சஷன் அப்படின்னு நினைக்கிறேன். படத்துக்கு போனேன், எனக்கு முன்னாடி இருக்கையில் ஒருத்தர் உட்காந்து இருந்தார். ஃபோன் ஆன்லேயே கையிலேயே இருந்துச்சு.
வரக்கூடிய ஒவ்வொரு சீனையும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார். எந்தெந்த சீன்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், எதெல்லாம் கொஞ்சம் கிரேசியாக இருக்கும்னு கவனித்து டக் டக் டக்குன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் அங்கே படத்தையே பார்க்கல, வீடியோ மட்டும்தான் எடுக்கிறாரு. அதை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராமில் மேபி ஸ்டோரியாக வச்சுக்கிட்டே இருக்கார். அதையும் அங்கேயே உட்காந்து வச்சுக்கிட்டே இருக்கார். அவரோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, நான் இந்த படத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றதா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அவர் மேலே கொஞ்சம் என்னடா இப்படி செய்கிறாரு அப்படின்னு ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் வைக்கக்கூடிய சீன்லாம் ரொம்ப முக்கியமான சீன், படத்தையே ஸ்பாயில் பண்ணுறாரு. எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக பிளாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் விட்டு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காரோ எல்லாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் ஸ்பாயில் பண்ணிட்ட போகிறார். இன்னொரு நாள் நான் இன்னொரு படத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப நல்ல படம் தான், ஐ திங்க் டிராகன் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார். ரீல்ஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். லவுட் ஸ்பீக்கரில் எனக்கு அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த படத்தில் பாதிலே எந்திரிச்சு போயிடலாம், திரும்ப ரீபுக் பண்ணிட்டு இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலான்ற லெவலுக்கு எந்நேரமும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அங்கே புகைப்படம் எடுக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம ரொம்ப அதிகமாக ஃபோட்டோ எடுக்கிறோமோ, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்தையே அனுபவிக்காமல் வந்துடுறோமோ, நம்ம கண்ணால் எதையும் பார்க்குறதே இல்லை, அங்கே போயும் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது யூடியூப்லேயே இருக்குது. நிறைய பேர் நம்மளை விட சூப்பராக கேமரா எடுத்துகிட்டு போய் வீடியோ எடுத்து ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து போடுறாங்க. அங்கே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத விட அவங்களோட ஃபோட்டோவை கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அங்கே நம்ம கண்ணால் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை கட்டாயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சப்ஜெக்டே பேசினேன். எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்காது. நான் என் கண்ணால் பார்க்கணும், நான் அனுபவிக்கணும். ஃபோட்டோ வேணுன்னா ஆன்லைனில் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்க தான் உங்களுக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு சாதாரண நபர் என்ன மாதிரி ஒரு ஆள் தான். ஃபோட்டோகிராஃபி மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளே என்ன ஓடுது, ஏன் அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மாதிரியான மனநிலையில் அதை நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு. வாழ்க்கையில் நிறைய சாகசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய சாகசம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அப்பப்போ ரிஸ்க் எடுங்க. சின்ன சின்ன ரிஸ்க் எடுங்க, சில முக்கியமான ரிஸ்க் எடுங்க. ஒரு பெரிய ரிஸ்க் அது எடுத்துருங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் போகிறது, ஒரு ட்ரீமை நோக்கி போகிறது, ஒரு பிடித்த பெண்ணையும் ஆணையும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்களாம் இது வேலைக்காகாதுன்னு சொல்கிறப்போ நீங்கள் அதை செஞ்சு பார்க்குறது. இப்படி ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுங்க. லைஃப்பில் சின்ன சின்ன அட்வென்ச்சர் பண்ணுங்கள். அட்வென்ச்சர் அப்படின்னா ஏதோ ஒரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு போயிட்டு அங்கே அன்சேஃபான ரைடுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதை ரொம்பவே பண்ண ஒரு ஆள் தான். ரீசெண்டாக தான் நான் அந்த படத்தை கற்றுக்கிட்டேன். எப்போ நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகிறோமோ, நிறைய இன்ஜினியரிங் பண்ணுறோமோ, அப்போ தான் நமக்கு தெரியுது அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ராட்டினங்கள்லாம் எவ்வளவு அன்சேஃபான விஷயம்னு. அதனால் இப்போ நான் என்னோடய குடும்பத்தையோ இல்லை யாரையோ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. போனாலும் ரொம்ப சேஃபான விஷயத்துக்குள்ளே தான் அனுமதிக்கிறது. ஒரு கட்டத்தில் நான் அதெல்லாம் ஒரு சாகசமாக நினச்சி நிறைய பண்ணதும் உண்டு. ஆனால் சாகசம்னா அப்படி தலைகீழ தொங்குறது மட்டும் கிடையாது. நிறைய இடத்துக்கு போங்க, புது புது நபரை பாருங்கள், புது புது ஐடியாலஜியை படிங்க. என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தோணக்கூடிய விஷயத்தை பொறுமையோடு லிசன் பண்ணுங்கள், கேளுங்க. நான் ரீசெண்டாக பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதும் அதுக்கு தான். ஏன்னா என்னால் ஏற்றுக்க முடியலன்றது வேற, எனக்கு தெரியும் தெரியாதுன்றது வேற. எதுவுமே தெரியாத ஒரு நபராக உண்மையான ஆர்வத்தோட என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயத்தையும் பேசி காது கொடுத்து கேட்குறது எப்படின்றத கற்றுக்கணுன்றதுக்காக தான் நான் பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரியல் லைஃப்லேயும் நான் சில பேர்கிட்ட அப்படி பேசுகிறது உண்டு. இதுவுமே ஒரு சாகசம் தான். ஸோ சேஃபான சாகசம் பண்ணுங்கள், நிறைய சாகசம் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அட்வைஸை சொல்கிறேன். எப்போவுமே வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிடம் 2 நிமிடம் அந்த வீட்டு வாசப்படியிலே நின்று உங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறார். நம்ம வெளியே வேலைக்கு போயிட்டு வரோம், ஏதோ இடத்துக்கு போயிட்டு வரோம், அங்கெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகிடுது. நம்ம நினச்ச மாதிரி வெளிப்புற நிகழ்வுகள் நடக்கிறது கிடையாது. அது நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்குது, கோவத்தை கொடுக்குது, ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. நேராக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டிடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோன்றதே மறந்துடுறோம். அங்கே தான் நல்ல சூழல் இருக்கணுன்றதை நம்ம மறந்துடுறோம். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது உள்ளே வரத்துக்கு முன்னாடி 1 நிமிஷம் நிதானமாக வெளியே வந்த எமோஷனை அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம நிம்மதியாக உள்ளே போகணும் அப்படின்ட்டு ஒரு பயிற்சியை பண்ணுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிக்கோங்க, வெளியே இருக்கிறது வெளியிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. உள்ளே போகும்போது அப்படியே டென்ஷன்லாம் குறையாது, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு நபர் வந்து நம்மள்ட்ட ஜாலியாக பேசுகிறப்போ சும்மா தொல்லை பண்ணாத அப்படின்னு தள்ளிவிட மாட்டோம். அங்கே அட்லீஸ்ட் என்ன சொல்வோம்னா, வெளியே போனதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், தப்பாக எடுத்துக்காத, நான் திரும்ப வரேன் அப்படின்னாவது நம்ம சொல்வோம். அதுவே பெரிய மாற்றமாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி 1 நிமிஷம் நின்று யோசித்து பார்த்துட்டு வாங்க. வெளியே இருக்கிற நிகழ்வை வெளியே விட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க.
என் வாழ்க்கையில் பெருசாக எனக்கு ரிக்ரெட் கிடையாது, பெருசாக வருத்தம் கிடையாது. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியோ தப்போ, ஆனால் காலப்போக்கில் அதை சரியாக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். தவறான முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓவர் த பீரியட் அந்த தவறான முடிவே ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது எப்போவுமே பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது கிடைக்கிது அப்படின்னா நம்ம முன்னாடி ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் அதுதான் இந்த பாசிட்டிவிட்டிக்கு காரணம்னு நம்ம நினச்சிப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நான் காலேஜ் முடித்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 3 கம்பெனியில் நான் வேலை கிடச்சிருக்கோம். 3ல் இருக்கிறதுலே கம்மியான சம்பளம் எது கொடுத்துச்சோ அதுக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கு சில ரீசன் இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துச்சு. அதாவது மற்ற கம்பெனிலேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வரதுக்கு முன்னாடி இது வந்ததுனால நான் போய் சேர்ந்துட்டேன். அங்கேருந்து என்னால் வெளியே வர முடியல, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்ற மாதிரி ஞாபகம். அப்போ நான் லைஃப்பில் என்ன நினச்சேன்னா, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே எனக்கு எதுவும் பெருசாக நான் செய்கிற மாதிரி எனக்கு தோணலை, எனக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, நம்ம நிறைய படிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு. அதனால தான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் பேசவும் ஆரம்பித்தேன். அப்போ ஒருவேளை நான் அங்கே சரியான முடிவுன்னு நினச்சதை எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி இந்த சேனலே இருந்திருக்காது. அப்போ நான் தப்பான முடிவு எடுத்தேன்னா சரியான முடிவு எடுத்தேன்னா, எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அதிலேருந்து ஏதோ ஒரு பெட்டர் ரிசல்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம சீரியஸாக கான்ஷியஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ எந்த முடிவு எடுத்தாலும் அது பாசிட்டிவான முடிவாக தான் போய் முடியும். அப்போ இங்கே தவறான முடிவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ரிக்ரெட்னு ஒன்று இருக்கவே தேவையில்லை. ஆனாலும் எனக்கு சில ரிக்ரெட் இருக்குது. அது என்ன தெரியுமா? என் மனது ஒன்று சொல்லும், அதை நான் கேட்காம ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பேன், அதனால ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சில சமயம் வருத்தப்படுறது உண்டு. ஏன் அன்றைக்கி மனசு சொன்னதை நீ கேட்கல, உன் மனது இப்படி தான் செய்யணும்னு சொன்னப்போ நீ ஏன் அதை செய்யலை, உனக்காக நீ ஏன் நிற்கலை அப்படின்றத மட்டும் நான் யோசிப்பேன். ஸோ லைஃப்பில் என்றைக்குமே உங்களோட இன்ஸ்டிங்க்டை கேளுங்க. உங்கள் மனது என்ன சொல்லுதோ அதை காது கொடுத்து கேளுங்க. மனதுக்காக நீங்கள் வாழுங்க. மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயலை செய்யாதீங்க. உங்கள் மனது இதுதான் செய்யணும்னு சொன்னுச்சுன்னா செஞ்சு பாருங்கள். அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் இழந்துட போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்கு வராது. இன்னொரு சிம்பிளான அட்வைஸ் சொல்கிறார். ஒரு நோட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எல்லாம் அதில் எழுதி வைங்கன்னு சொல்கிறார். அவ்வப்போது அதை எடுத்து பாருங்கன்னு சொல்கிறார். இதை நான் சின்ன வயதில் செஞ்சுருக்கேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நீங்களும் இப்போ செய்யுங்க. நான் சின்ன வயதில் ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்குது. இப்போ நான் அதை பண்ணுறது இல்லை, பண்ணணும்னு நினைக்கிறேன், நேரம் கிடைக்கிறது இல்லை. அந்த ஜேர்னலில் கடைசி சைடில் சில விஷயங்களை நான் எழுதியிருப்பேன். அது என்னென்னா, கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர்னு இருக்கும், இல்லை லெசன் லேர்னிங் அப்படின்றதாக இருக்கும். கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர்னால் என் வாழ்க்கையில் நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை அடையிறதுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் எழுதியிருப்பேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதை நான் கண்டிப்பாக படிப்பேன். அதாவது இப்போ என்னோடய லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம், நான் இப்படி வீடியோ பண்ணணுன்னா ஒவ்வொரு நாளும் புத்தகம் படிக்கிறது முக்கியம், அதை எழுதியிருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ ஷூட் பண்ணுறது முக்கியம் அப்படின்றத எழுதியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு நாள் காலையில் அது பார்க்கும்போதும் அது சார்ந்த செயலை மட்டும் தள்ளி போட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு வரும், தள்ளி போட மாட்டேன். இதுதான் நான் கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஃபேக்டர் அப்படின்னு எழுதியிருப்பேன். லெசன் லேர்ன்னு எதை எழுதியிருப்பேன், என் லைஃப்பில் உண்மையாகவே நான் அடிப்பட்டு ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பேன்ல, அதை அங்கே எழுதியிருப்பேன். சில சமயம் எனக்கு பிடிச்ச கோட்டையும் எழுதியிருப்பேன். இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதை முடிஞ்சால் ரிவைஸ் பண்ணியும் பாருங்கள். நிறைய வதன்னு எழுதிட்டிங்கன்னா அது பயனளிக்காது. ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி 1-2 எழுதுங்க. அதை தினமும் காலையில் பார்த்து ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்களோட வேலையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யவே தேவையில்லை. இன்றைக்கி ஒரு சனிக்கிழமையாக இருக்கும், காலைல எந்திரிச்ச உடனே நான் உட்காந்த வீடியோ ஷூட் பண்ணலான்னு நிறைய வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். இப்போ டைம் என்னென்னு எனக்கு தெரியல. ஆமாம், இன்னும் இப்போ டைம் சாயங்காலம் 7 மணி ஆகுது. நான் இங்கே வீடியோ எடுக்கலான்னு உட்காந்தது காலைல 9 மணி. நடுவில் லஞ்சுக்கு மட்டும்தான் எந்திரிச்சு போயிட்டு வந்தேன். இது எனக்கு ஒரு வேலையான்னு கேட்டால் இது எனக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது எனக்கு வேலை மாதிரி ஃபீல் ஆகிறது இல்லை. ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னொரு வீடியோ கூட நான் எடுப்பேன். ஆனால் இப்போ நான் ஒரு மூவி புக் பண்ணிட்டேன், என்னால் அதுக்கு நான் போகணும். அதை தவிர்த்து இன்னொரு வீடியோ எடுக்கணும், இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுக்கணும்னாலும் நான் கட்டாயம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என் ஃபேஸ் டயர்டாகி கேமராவில் தெரியாத வரைக்கும் நான் கண்டிப்பாக பேசிகிட்டே தான் இருப்பேன். இப்போ மேபி என்னோடய ஃபேஸ் டயர்டாக கூட ஆயிருக்கலாம். நானாக வீடியோவை முடிக்க போகிறேன். எப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்கள் வாழ்க்கையே வேறு லெவலில் மாறிடும். அதை கட்டாயம் நீங்கள் லிசன் பண்ணி தான் ஆகணும். ஒன்று, பண்ணுற வேலையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்க கற்றுக்கோங்க. இல்லை பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கான ஒரு ரிஸ்க்கை எடுத்துருங்க. பிடிச்ச வேலையை தான் ஒவ்வொரு நபரும் செய்யணும். பிடிச்ச வேலையை செய்கிறப்ப தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2 விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்களோட வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். 2வது, உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். இது 2ம் சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் அதுக்கு மேலே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ஃபைனலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழணும். வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு கேட்டால், அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது தான் வாழ்க்கையோட அர்த்தமே. அர்த்தமுள்ள வாழ்க்கைனா என்ன?
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்கள் மனதுக்கு பிடிச்ச செயல்களை செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைங்க. ஏதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையை கொஞ்சமாக மாற்றணும்னு நினைங்க. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு நபரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் கொஞ்சம் சிறந்த மனிதனாக மாற்றி விட்டுட்டு போங்க. ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறாரா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நடந்திருக்கணும். கொஞ்சம் அன்பாக பேசுங்க, கொஞ்சம் அவரை சிரிக்க வைங்க, கொஞ்சம் நல்ல அறிவை அவருக்கு கொடுங்க. ஏதாவது ஒரு நபர் கூட கொஞ்சம் வேலை செய்கிறீங்களா, அவருக்கு கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கிற மாதிரி பாருங்கள். லைஃப்பில் நம்ம தொடக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, அணுகக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் ஒரு கட்டம் சிறிய அளவில் நம்ம முன்னேற்றிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும். நம்ம சாகும்போது நிறைய பேர் அழதான் போகிறாங்க. இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த புத்தகத்தோட பேர் ஹூ வில் கிரை வென் யூ டை. நான் இந்த புத்தகத்தை வாங்கும்போது ரொம்ப பெரிய ஒரு ஆசையில் வாங்கினேன். ஏன்னா நம்ம சாகும்போது யார் அழுவான்றதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் அதுக்கான பதில் இது பெருசாக சொல்லலை. அதுக்கு பதிலாக வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அட்வைஸை கொடுத்துச்சு. அந்த அட்வைஸில் ஒரு அட்வைஸ் தான் நீ வாழ்க்கையில் சாகும்போது நிறைய பேர் அழணும்னு நீ யோசி அப்படின்னு சொல்கிற அட்வைஸ். அந்த அட்வைஸ் நல்லா இருக்குது, கொஞ்சம் கேட்சியாக இருக்குது, ஹூக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது தம்ப்நெயிலில் போடுற மாதிரி இருக்குன்றதுக்காக அட்டைப்படத்தில் போட்டாங்க. அப்போ எனக்கு இந்த புக் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த புத்தகத்தில் நிறைய நல்ல பாடங்கள் தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளான பாடங்கள் இருந்துச்சு. ரீசெண்டாக என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சிம்பிள் லெசன்ஸ் நிறைய நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுனால தான் சரி இந்த புத்தகத்தில் இருக்கிறதும் இதே மாதிரி நம்மளால் பேச முடியுமே அப்படின்னு இந்த புத்தகத்தை எடுத்து இதில் இருக்கிற 100 லெசனையும் நான் பேசிட்டேன். இந்த புத்தகத்தை பேசியிருக்கேன்னா இந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே நான் பேசிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இந்த புத்தகத்தை பேஜ் 1லேருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் நான் உட்காந்து படித்தா கூட இந்த வீடியோ வர டைம் அது வராது. ஏன்னா ஒரு லெசனும் ஒரு பேஜ் தான் இருக்கும். ஜஸ்ட் நான் டாபிக் எடுத்துக்கிட்டேன், என்ன கண்டென்ட்னு பார்த்துட்டேன், அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், இல்லை இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை என்னோட ஒரு பாணியில் தான் நான் பேசியிருக்கேன். ஸோ லென்த் முன்ன பின்ன வரும். இந்த புத்தகத்தை படித்தா என்ன கிடைக்குமோ அதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம், சில பாயிண்ட் இல்லாமலேயும் போகலாம். பட் ஓவராலாக நான் கவர் பண்ணிட்டேன். இந்த புத்தகத்தை தனியாக நீங்கள் வாங்கி படிக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா படித்து பாருங்கள். படிச்சுட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.